பட் ஒரு திட்டம் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உருவாக்குறார். அந்த திட்டத்தை உருவாக்குறதுக்கு காரணம் ஒரு மாணவியாக இருந்தது அப்படிங்கிறது நமக்கு பெருமை தானே. அது அந்த காலை உணவு திட்டம் இன்னும் என்னால் மறக்க முடியாது. அசோக் பிள்ளை இருக்க ஒரு ஸ்கூலில் அவங்க உள்ள நுழையும் போது ஃபஸ்ட் டெஸ்கில் உட்காந்துருக்க அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா என்ன எப்போதுமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கக்கூடிய அந்த பழக்கம் இந்த சாப்பிட்ற நேரத்தில் யார் வந்தாலும் சாப்பிட்டியான்னு கேட்குறது. அந்த ரொம்ப சாப்பிட்டீங்களாம்மா நீங்களாம் அப்படின்னாங்க. இல்லை சார் நான் ஏன் இன்றைக்கி சாப்பிட்லையான்னு. இல்லை பொதுவாகவே மார்னிங் ஏதாவது டீ பன் சாப்பிட்டு வரும், எங்கள் அம்மா மதியம் சாப்பாடு சாப்பிட்டுக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னது தான். ஒன்றும் ரியாக்ட்லாம் பண்ணிக்கல. அந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நேராக கோட்டைக்கு போனவங்க எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் வர சொல்லி முதல்ல எங்கள் பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி உருவாக்கப்பட்டது தான் அந்த காலை உணவு திட்டம். அதனால் எனக்கு என்றைக்குமே அதனால் அது மறக்க முடியாத ஒரு திட்டமாக. எந்த ஸ்கூல் சொன்னீங்க சார்? அசோக் பில்லர். அசோக் பில்லர் கிட்ட இருக்க அந்த ஸ்கூல்ல இருக்கிற அந்த மாணவி, தேங்க்யூ ஸோ மச். உனக்கு தெரியாது, நீ எவ்வளோ சாதாரணமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. அந்த ஒரு சின்ன மாணவியோட குரலும் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் கேட்டிருக்காரு, அதுல இருக்கிற வலியை புரிஞ்சிருக்காரு, அதுக்காக ஒரு சிறப்பான விஷயத்தை செஞ்சிருக்காரு இல்லையா? ஹவ் பியூட்டிஃபுல். இன்னொரு நிறைய இருக்காங்க. இப்போ நம்முடைய மதி சொன்ன மாதிரி அண்ணல் அம்பேத்கருடைய உயர்கல்விக்கு படிங்கிற ஒரு திட்டம், அது அவரோட டிபார்ட்மெண்ட் தான். பட் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அது நாங்கள் எல்லாருமே நாங்கள் சொந்தம் கொண்டாடுவோம். லண்டனுக்கு நான் போயிருந்த பொழுது அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்ற அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 35 லட்சம் ரூபாய் செலவு செய்கிறாங்க. கடந்த கால ஆட்சி நான் வந்து இப்போ கம்பேர் பண்ண நினைக்கவேனா அதில் 2 பேர் அட் த மேக்ஸிமம் போனாங்க. அவர் சொன்ன மாதிரி மோர் தென் 385 ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் ஒரு அரசாங்கம் செலவிட்டிருக்கும் போது நான் அங்கே போகும்பொழுது தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக ஒரு பொண்ணு வந்து எங்கிட்ட பேசிட்டு போய், சார் நான் இப்போ நான் படிச்சுட்டே வேலைக்கு போகிறேன், நீங்கள் வந்திருக்கீங்க தான் வந்தேன், என்னுடைய நன்றியை மட்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுங்கள் சார். அந்த பொண்ணு சொல்லிட்டு போனதை கண்டிப்பாக என்னால் அது மறக்க முடியாத தருணங்கள்ல உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? ஐம் ஸோ ஹாப்பி மசி. இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தை நான் என்ன ஜாதிகாரன் தெரியுமா அப்படின்னு பேசின சமுதாயத்தை நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு மாற்றினார் பார்த்தீங்களா. அதான் எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அதை நாங்கள் பார்க்குறோம்.